अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அதிலே பாதுகையினுடைய ஒலி, அந்த சப்தங்களினுடைய பெருமையை தெரிவிப்பதற்காகவே என்ற அமைத்துள்ள நாத பத்ததி என்ற பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 390வது ஸ்லோகம் நம்மாலே முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எல்லாரும் எம்பெருமானை ஏதோ ஒன்று வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ, இந்த பாதுகையினுடைய ஒலி அப்படியே ஆகட்டும் ததாஸ்து என்று சொல்லுவது போலே இருக்கிறது என்று ஒரு அழகான விஷயத்தை தெரிவிக்கிறார். மதுரம் மணிபாதுகே பிரவருத்தே பவதி ரங்கபதேர் விஹார காலே அபயார்த்தனயா சமவ்யுபேதான் அவிசம்வாதயதீவ மஞ்சுநாதைஹி. அதாவது ரங்கபதேர் விகார காலே, ரங்கபதியானவன் ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறானே, அவன் எழுந்தருளுகிற காலத்திலே ஹே மணிபாதுகே என்று முதல்ல அதை அழைக்கிறார். ஹே மணிபாதுகே ரங்கபதேர் விகார காலே. அப்பொழுது அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது என்ன எழுகிறதுன்னு கேட்டா, மதுரம் பிரவருத்தே பவதி மஞ்சுநாதைஹி. அதாவது மிகவும் இனிமையாக ஒரு மஞ்சுநாதம், ஒரு ஓசை எழுகிறது. அந்த பாதுகையினுடைய குமிழில் இருக்கக்கூடிய ரத்தனங்களாலே மிக அழகான ஒரு ஓசை எழுகிறது. இந்த ஓசை என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டா, சமப்யுபேதான் அபயார்த்தனையா சொல்றார். அபயார்த்தம், அபயார்த்தம் உன்னிடத்தில் அபயம் என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒருத்தர் எம்பெருமான் நீ உன்னை அபயமாக பற்றுகிறேன் என்று சொன்ன அபயம் என்று சரணமடைந்தால் என்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய பயத்தையெல்லாம் நீ போக்கியருள வேணும், எனக்கு ஏற்படுகிற துன்பங்களையெல்லாம் நீ போக்கியருள வேணும் என்று அபயார்த்தனையா சமப்யுபேதாம், பயமில்லாமல் பண்ண வேணும்னு கேட்பதற்காக உன்னிடத்திலே வருகிறார்கள் அல்லவா, அவர்களை நீ என்ன பண்ணுகிறாய்? மஞ்சுநாதைஹி, உன்னுடைய இனிமையான சப்தங்களாலே என்ன பண்ணுகிறாய்? அவிசம்வாதயதீவா, அவிசம்பாதயத்தின்னு அர்த்தம். அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு பயமில்லாமல் போகட்டும், உங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கட்டும். அதாவது யார் யார் எம்பெருமானிடத்துல என்னென்னலாம் வேணும்னு கேட்கிறார்களோ அதது அப்பப்படியே ஆகட்டும். தத்ததா அனுஜானந்தம் என்று ஆள வந்தார் வேறொரு இடத்துல அருளி செய்தாரு. அதுபோல இந்த இடத்துலையும் அதையே கொள்ளலாம். தத்ததா அனுஜான, அது அப்படியே உனக்கு என்ன கேட்கணும்னு கேட்கியோ அதது அப்பப்படியே கிடைக்கட்டும் என்று சொல்லுவது போல இந்த பாதுகையினுடைய நாதம் அமைந்திருக்கிறது. பாதுகையினுடைய ஒலி எல்லாம் எம்பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தித்த உடனே அதது அப்படியே நடக்கட்டும் என்று அவர்களுக்கு மறுமொழி சொல்லுவது போல என்றோ உன்னுடைய பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 391வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அந்த எம்பெருமானை நீ கடைசி காலத்தில் அழைத்து கொண்டு வர வேணும். கழையும் கூட இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம்.
அதாவது நாம் மரணத்தருவாயிலே பகவானை நினைப்போமோ நினைக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த சமயத்தில் நம்முடைய நினைவு எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. அல்லது நினைவு இருந்தாலும் பகவானை நினைக்க வேணும் என்கிற நினைவு இருக்கணுமே, அது இல்லாமலும் போகலாம். அதனால என்ன சொல்றார், நன்ன சௌக்கியமாயிருக்கிற காலத்திலே, அது வராக பெருமாள் தம்முடைய சரம ஸ்லோகத்திலே தெரிவித்து விட்டிருக்கிறார். என்ன சொல்கிறார், யாராவது ஒருத்தன் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி தாத்து சாமியே ஸ்திதா என்று உடல் நன்றாயிருக்கிற பொழுது, எல்லா நாடிகளும் சமமாயிருக்கிற பொழுது, அந்த சமயத்தில் நன்னா இருக்கிற காலத்தில் ஒரு தடவை என்ன ஒருத்தன் நினைத்தான் ஆனால் அதுவே போதும், கடைசி காலத்தில் நினைக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறான். அதைத்தான் இங்கே கருத்திலே கொண்டு வேதாந்த தேசிகன் இந்த பாதுகையை பார்த்து என்ன சொல்லுகிறார், கடைசி காலத்திலே நீ எனக்கு அந்த எம்பெருமானை விராட்டியோடு எழுந்தொள்ள பண்ணி கொண்டு வர வேணும், அந்த சமயத்தில் உன்னுடைய ஓசையை நான் கேட்க வேணும் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். ஸ்ரவசோர்மமபாரணாம் திசந்தி மணிபாதாவனி மஞ்சுளை பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ச தத்தஹஸ்தம் சமயே ரங்கதுரீணம் ஆனயேதாக. ரங்கதுரீணம் சமயே ஆனயேதாக. சமயே என்னால் என்ன, அந்திம சமயே, என்னுடைய பிராணன் போற காலத்துல நீ என்ன பண்ண வேண்டும், ரங்கதுரீணம், அந்த ரங்கநாதனை ஆனயேதாக அழைத்து கொண்டு வர வேணும் என்கிறார். ரங்கநாதன்னா அவன் எப்படி வருவான், அவன் தனியா வரக்கூடாது, பின்ன எப்படி வரணும், ரமயா க்ஷமயா ச தத்தஹஸ்தம், ரெண்டு பேரும் கைலாக கொடுப்பாளாம், அந்த கையை பிடிச்சிட்டு தான் வருவான். ரமயா என்னால் பெரிய பிராட்டி, க்ஷமயா என்னால் பூமி பிராட்டி, ரமா என்னால் பெரிய பிராட்டி, க்ஷமா என்னால் பூமி பிராட்டி. ரமயா க்ஷமயா தத்தஹஸ்தம், இரண்டு பேரும் அப்படி கையை கொடுக்க அவருடைய கைகளை அப்படி இரண்டு பக்கம் பிடித்து கொண்டு அப்படி ரங்கநாதன் எழுந்துள்ள வேணும். சமயே, அந்திம சமயத்திலே அப்படி நீ அவனை ஆணையத்தாக அழைத்து கொண்டு வர வேணும். அதுவும் அந்த சமயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டான். சொல்றார், உன்னுடைய மஞ்சுளைஹி பிரணாதைஹி, உன்னுடைய மிகவும் இனிமையான ஓசை, அந்த ஓசை அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஸ்ரவசோஹோமம பாரணாம் திசந்தி. இந்த பாரணை என்று ஒரு சப்தம், அதாவது ஏகாதசி என்கிற அன்றைக்கு பூர்ணமாக உபவாசம் இருப்பது என்று வைத்திருக்கிறார்கள். உபவாசம் என்னாலன்னா அன்றைக்கு உணவே உட்கொள்ளாமல் பட்டினியாக இருத்தல். எல்லாம் இப்போ கூட சொல்கிறேன், 15 நாளைக்கு ஒரு தினம் பட்டினி இருக்கிறது ரொம்ப நல்லது என்று வைத்தியர்கள் கூட சொல்லுகிறார்கள். வைத்திய சாஸ்திரத்திலையும் சொல்லுகிறது, அது ரொம்ப என்ன சொல்கிறது, விஞ்ஞானபூர்வமாக கூட நல்லது என்று சொல்கிறார். 15 நாளைக்கு ஒரு தரம்னாக்கா அது மறந்து போயிடும் நமக்கு. அதனால என்ன வைத்து விட்டார்கள், ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் என்ன வைத்து விட்டார்கள் என்று இப்படி கூட கொள்ளலாம். 15 நாளைக்கு ஒரு தரம்னா போன வாட்டி எந்த நாளில் உபவாசம் இருந்தோம், எப்போ பண்ணினோன்றது ஞாபகம் இருக்கணும், நமக்கு மறந்து போயிடுத்தோன்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணினா, ஏகாதசின்னா அந்த எப்படி நமக்கு ஆங்கிலத்தில் தேதி ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோமோ அது தேதி தான் இங்கே திதி என்று சொல்கிறோம். அந்த திதியை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஏகாதசி அன்னைக்கு பரிபூர்ணமான உபவாசம், ஒன்றும் அன்னைக்கு உண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுநாள் துவாதசி அன்னைக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு விட வேண்டும். அதற்குத்தான் பாரணைன்னு பேர். அந்த உபவாசத்திற்கு அப்புறம் உண்ணக்கூடிய உணவுக்கு பாரணா என்று பெயர். அது அந்த பாரணையாக உன்னுடைய அந்த ஓசை இருக்க வேணும், பாதுகையினுடைய ஓசை. அது எப்படி இருக்கணும்னா, பாரணை என்னால் வயிற்றுக்கு, ஆனால் இந்த ஓசை ஸ்ரவசோர்மம் அபாரணாம் திசந்தி, என்னுடைய காதுக்கு பாரணையாக உன்னுடைய பாதுகை, உன்னுடைய ஒலியை கொண்டு வருபவள் அல்லவா நீ என்று சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமான அந்த பாரணா என்கிற சப்தம் ரொம்ப முக்கியமான சப்தம். என்ன காரணம்னா, உபவாசம் ஒரு நாள் பட்டினி இருந்த பிற்பாடு மறுநாள் சாப்பிட்ற பொழுது அந்த உணவு எவ்வளவு இன்பமா இருக்கும் அவனுக்கு. ஐயோ, நேற்று முழுக்க சாப்பிட முடியலையே அப்படின்னு அந்த பட்டினி இருக்கிறவன் இன்னும் விரும்பி சாப்பிடுவான் அல்லவா. அதுபோல இந்த பாதுகையினுடைய ஒலி அது விரும்பி பருகுகிறா போல இருக்க வேண்டும். அது அப்படியே அது காதுக்கு உணவுன்றார், செவிக்குணவு என்று வள்ளுவர் சொன்னாரே. இந்த இடத்துல செவிக்குணவு எதுன்னு கேட்டா அதுதான் இந்த மஞ்சுளைஹி பிரணாதைஹி என்று மிகவும் இனிமையான அந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறதே, அதுதான் செவிக்குணவு. அதை திசந்தி, நீ என்ன பண்ணணும்,
அந்த ஓசையோடு கூட நீ எழுந்துள்ள பண்ணி கொண்டு வர வேணும். அதாவது என்னுடைய இறுதி காலத்திலே நீ பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் எம்பெருமானுக்கு கைலாக கொடுக்க, அப்பொழுது நீ எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வர, அந்த சமயத்திலே அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலியானது என்னுடைய காதுகளுக்கு பாரணையாக அமைய வேண்டும். உபவாசத்திற்கு பிறகு உண்ணுகிற உணவு போல அப்படி அமைய வேண்டும். அதை நீதான் பண்ணி வைக்க வேண்டும் என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 392வது ஸ்லோகம். இந்த 392வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறதே அது எப்படி இருக்கிறதுனா அமுதம் போல இருக்கிறது. இந்த சந்திர கலை என்று சொல்லுவார், சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கோ, அதை பருக பருக தேவர்களுக்கு என்ன ஆகுமா, ஜரா மரணம் எல்லாம் போயிடுமா, அதாவது மூப்பு மரணம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலிகளோ அதுவும் அமிர்தம் போல இருக்கிறது, அதுவும் என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்க வேணும் என்பது போல ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். அனுயாதி நித்யம் அமிர்தாத்மிகாம் கலாம் தவ ரங்கச்சந்திரமணி பாது ஜங்கிருதம் ஸ்ரவசாமுகேன பரிபூஜ்ய யக்ஷணாத் அஜராமரத்வம் உபயாந்தி சாதவஹா. சாதவஹா உபயாந்தி, மிகவும் நல்லோர்கள் அடைகிறார்கள். எதை அடைகிறார்கள் என்னால் அஜரா அமரத்துவம். அஜர அமரத்துவம், அஜரத்துவம் என்னால் மூப்பு அடையாமை. மூப்புன்னா தெரியுமோ இல்லையோ, நரை திரை மூப்புன்னு சொல்லுவா. உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுறது, அதுக்கு மூப்புன்னு பேரு. வயசாச்சுன்னா இதெல்லாம் அடையாளம். நரை, முதல்ல நரை வரும். நரை என்னாலன்னா முடி வலுப்பாக ஆகிவிடும். அடுத்தது திரை, தோலெல்லாம் சுருங்க தொடங்கும். மூணாவது மூப்பு, கை கால்களை எல்லாம் அசைக்க முடியாமல் போய்விடும். இது அஜர அமரத்துவம். அஜரத்துவம் என்னாலன்னா மூப்பு இல்லாமை, அமரத்துவம் என்னாலன்னா மரணம் இல்லாமை. இதெல்லாம் சாதவஹா உபயாந்தி, சாதுக்கள் அடைகிறார்கள். எப்படி அடைகிறார்கள் என்று கேட்டா சொல்றார் போற, ஸ்ரவசாமுகேன பரிபூஜ்ய. ஸ்ரவசாமுகேன அர்த்தம் காதுகளாகிற வாயாலே பருகின்னு. அதாவது ஒலியை காதாலத்தான பருக முடியும். காதால பருகிறதுன்னா என்ன அர்த்தம், காதால கேட்டல் என்னதான் அர்த்தம். இவர் கூட ஒருத்தர் சொன்னார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னார். யாரோ ஒரு புலவர் பாரதியார் சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அதுக்கு என்ன பொருள், அப்படியே செந்தமிழ் நாடுன்னு சொன்னா தேனை விட்டா போல இருக்கிறதுனா, தேனை நாக்கில் விட்டா எப்படி இருக்குமோ அது போல அது காதுக்கு இனிமையா இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேணும். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. அதுதான் இங்கேயும் சொல்றார். என்ன, ஸ்ரவசாமுகேன பரிபூஜ்யா, காதுகளாகிற வாயாலே பருக வேண்டும். எதை பருக வேண்டும் என்னால் தவ ஜங்கிருதம். தவ ஜங்கிருதம் என்னால் உன்னுடைய அந்த ஒலி ஜங்காரம். அந்த ரங்கச்சந்திரமணி பாது, ரங்கச்சந்திரனாகிற எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையே, பின்ன அது என்ன பண்ணணும், அந்த உன்னுடைய ஜங்கிருதம் என்கிறார். அந்த ஜங்கிருதத்தை நான் சாதுக்கள் காதாலே பருகி அஜராமருத்துவம் உபயாந்தி, அவர்கள் அந்த அதாவது மூப்பையும் மரணத்தையும் தவிர்த்து விடுகிறார்கள் என்று சொன்னார். அது எப்படி போலேன்னு கேட்டா, நித்தியம் அமிர்தாத்மிகாம் கலாம் அனுயாதி. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அமிர்தாத்மிகாம் கலாம், அதாவது சந்திரனுடைய கிரணங்கள் அது எப்படி அமிர்த கிரணங்களாக இருக்கிறதோ அதுபோல இதுவும் கூட அனுயாதி, நித்தியம் அனுயாத்தின்னு அர்த்தம். இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலிகளும் அப்படி நல்ல ஒரு அமிர்த கிரணங்கள் போல இருக்கிறது. அமிர்த கிரணங்களை பருகினால் எப்படி நரை திரை மூப்பெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ தேவர்களுக்கு, அதுபோல சாதுக்களுக்கு இந்த அமிர்த கிரணம் போல இருக்கக்கூடிய இந்த பாதுகையினுடைய ஒலியை பருகினால் இவர்களுக்கும் கூட அந்த நரை திரை மூப்பெல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது என்று அற்புதமான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।